வணக்கம் நண்பர்களே. 21/7/2024 இன்னைக்கு நடந்த டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸுக்கான ஆன்சர் கீயை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், 91வது கேள்வி. 2.5 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ பூமாலை உருவாக்க டேஷ் மீட்டர் நீளத்திற்கு மேல் பூச்சரம் தேவை. எவ்வளோ லென்த்துன்னு கேட்குறாங்க. மோர் தென் டேஷ் மீட்டர்னு கேட்குறாங்க. அதோட லென்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. லென்த்து அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சுற்றி வரக்கூடிய சுற்றளவு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லென்த்து அப்படிங்கிற வேர்டாலையும் ரெஃபர் பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட சுற்றளவு எவ்வளோக்கு மேலே அதிகமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. வட்ட வடிவம் அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா, சர்க்குலர்னு சொல்லிட்டாங்க, சர்க்குலர் கார்லாண்டுன்னு. வட்டத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 2.5. இது மொத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 2.5னா 5. 5 இன்ட்டு 22 அப்படின்னும் போது 110/7. 110 7 அடித்தோம் அப்படின்னா 7 7 மீதி 4 7 35 புள்ளி மீதி 5 7 49. எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 15.7 விட 15.7ங்கிறது கரெக்டான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ நீளத்துக்கு மேலே தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 15 மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை. சொல்லப்போனால் எல்லா மீட்டருமே கூட இதில் மேட்ச் ஆகும். 15.7ங்கிறது 5க்கு மேலேயும் கூட தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கிறது 15.7ன்னு ஆன்சர் வருது. ஸோ எவ்வளோ மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை அப்படின்னா 15 மீட்டர் நீளத்துக்கு மேலே தேவை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? கேள்வி எண் 92. ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது இந்த பொது வடிவத்தில் இருக்கும். ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கம் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஆட் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆட் நம்பர்னால் எதாவது வரும்? 1 3 5 7 இதெல்லாம். இதோட ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இந்த மாதிரி வருது இல்லையா? இது எல்லாத்துக்கும் பொது வடிவம் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து பார்ப்போம். ஆப்ஷன்லேருந்து பார்க்குறது ஈஸி. 8m. 8mனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். முதல் நம்பரே எடுத்துக்கோங்க. 1 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இது கிடையாது. 8m - 1 என்ன அர்த்தம்னா இன்னொரு நம்பரை ஆட் பண்ணால் -1 கொடுத்துருக்காங்க இல்லையா? 8ஆல் டிவைட் ஆகிறத விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 9 நான் எடுத்து காட்டானே, 9 8ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 1 8 8 மீதி தான் 1 வருது. சரியா? இந்த -1னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்? 8m + 3னா 8ஆல் வகுக்கும் போது மீதி 3 வரும்ன்ட்டு. கிடையாது. 8ஆல் வகுத்து காட்டும்போது மீதி 1 தானே வருது. இது இல்லை. நீங்கள் இதை சொல்லும் போதே ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு இருப்பீங்க பாருங்களேன். வந்த ஸ்கொயர் நம்பரை 8ஆல் வகுக்கும் போது மீதி என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 8m + 1. நீங்கள் எந்த நம்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, 1 கூட 1 8ஆல் வகுப்படாது. அப்போ மீதியே அந்த 1 வந்துடும். 25 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 8 24 மீதி 1 வந்துடும் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது எது அப்படின்னா 8m + 1 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. புரியுதுங்களா? ஒற்றைப்படை என்னுடைய வர்க்கம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா அப்போ 8m + 1 ஆப்ஷன் டி. 93. முக்கோணத்தின் கோணங்கள் 3x - 40, x + 20 மற்றும் 2x - 10 எனில் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முக்கோணத்தோட 3 கோணங்களில் கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி. இதை நம்ம நிறைய காலை எழுந்தோட கணக்குலையும் டெஸ்ட் வைக்கும் போதுமே இந்த மெத்தடில் இன்னும் சொல்ல போனால் அந்த வடிவியல் டாபிக் சொல்லும்போது அதை நிறைய சொல்லியிருக்கோம். அதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3x + x 4x ஒரு 2x 6x. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது -40 -10 அப்படின்னா -50 கூட இது ஒரு +20. அப்போ 50ல் 20 போயிடுச்சுன்னா 30. பெரிய நம்பர் குறி மைனஸுங்கிறதால -30. இந்த -30 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா +30 ஆகிடும். 180 30 கூட்டினோன்னா 210. பெருக்கல் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல 6. அப்போது 3 18 மீதி 3 5 30. ஸோ வகுத்தா என்ன கிடைக்குது அப்படின்னா 35 டிகிரி. ஆப்ஷன் பி. புரியுதுங்களாமா? அந்த முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் தெரிஞ்சால் போதும். 94. sin a - b = 1/2, cos a + b = 1/2 எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. நம்ம முக்கோணவியல் பற்றின டாபிக் போடுறப்ப ஒரு 5 வீடியோ அதில் போட்டிருந்தோம் முக்கோணவியல் டாப்பிக்கில். அதில் ஒவ்வொரு மாடலில் இருந்துமே இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2வது டைப்பில் முக்கோணவியல் டாபிக் போடும்போது 2வது டைப்பில்
அந்த டேபிள் ஒன்று சொல்லியிருப்போம், சைன் காஸ் டேனுக்கெல்லாம் அந்த டேபிள் வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஜஸ்ட் அந்த டேபிள் தெரிஞ்சால் அதை ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேருந்தே சொல்லுவோம். ஏ 45 பி 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 45 மைனஸ் 45னா என்ன கிடைக்கும்? 0. சைன் 0 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. அப்போ இது கிடையாது. 60 30ன்னு எடுத்துக்கலாம். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி 60 மைனஸ் 30 அப்படின்னா என்ன கிடைக்குது? சைன் 30. சைன் 30 அப்படிங்கிறது கரெக்டு, 1/2 தான். இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், 60 + 30ன்னு போட்டால் இங்கே 90ன்னு ஆகிடும். காஸ் 90ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. அந்த அட்டவணையில் சொல்லியிருப்போம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டுக்கு கரெக்டாக வருது, செகண்டுக்கு கரெக்டாக வரல. அப்போ இது ஆன்சர் கிடையாது. சி ஆன்சர் வருவோம். 45 15. இங்கே ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா 45ல் 15 போயிடுச்சுன்னா 30. சைன் 30க்கு 1/2 கரெக்டாக இருக்குது. காசுக்கு வருவோம். ஏ + பி 45யும் 15யும் கூட்டணும் அப்படின்னா 60. சைன் 60 டிகிரிக்கும் வேல்யூவும் 1/2 தான். அந்த அட்டவணை முக்கியமாக அதான் நடத்தும் போதே சொல்லியிருப்போம்ல, அட்டவணை 2 வாட்டி பார்த்துட்டீங்க, எழுதி பார்த்துட்டிங்கன்னா போதுன்ட்டு. இதோ கரெக்டாக 1/2 வந்துடுது பாருங்கள். ஸோ ஆன்சர் 45, 15 முடிஞ்சிச்சு. நீங்கள் டி ஆன்சர் கிடையாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஏன்னா ஏ மைனஸ் பி வரும்போது 30 மைனஸ் 15னா 15. நம்ம டேபிளில் டி பார்க்கவே, இந்த 15 டிகிரி பார்க்கவே இல்லைன்றதால அது ஆன்சர் கிடையாது. நம்ம புரிஞ்சுதா? ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போவுமே. இதில் அப்படி தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள். அடுத்ததாக 95. ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸ்பீடுக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே அவங்க நம்ம டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டைமை வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா டைம் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். அப்போ டிஸ்டன்ஸு அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக எவ்வளவு தூரம்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பை ஸ்பீடு. ஃபஸ்ட்டில் ஸ்பீடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 35 கிலோமீட்டர். இது ஃபஸ்ட்டு. இது போனால் அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 5 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போது? இந்த ஸ்பீடில் போனால் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால். சரி, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் டிஸ்டன்ஸ் எக்ஸு, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50. இப்படி போகிறப்ப 4 நிமிஷம் சீக்கிரமாகவே போயிடுறாரு. இது 5 நிமிஷம் லேட் ஆகுது, இது 4 நிமிஷம் சீக்கிரம் போயிடுறாரு. அப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இது ஜென்ரலான டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கரெக்டாக வர டைம். 5 நிமிஷம் சீக்கிரம் போகிறது, இல்லை 5 நிமிஷம் லேட்டாக போகிறது, 4 நிமிஷம் சீக்கிரம் வர்றது. அப்போ ரெண்டுத்துக்கும் கேப் எவ்வளோ இருக்குது? 5 நாளும் 9 நிமிஷம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9. உங்களால் புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். 5ல் 4 மைனஸ் பண்ணக்கூடாது. இதுவும் லேட்டாக போகிறாரு, இதுவும் லேட்டாக போகிறாருன்னா மைனஸ் பண்ணலாம். இதுதான் நான் ரெகுலராக வர டைம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல்ல 5 நிமிஷம் சீக்கிரமாக வரேன், இல்லை 5 நிமிஷம் லேட்டாக வரேன், 4 நிமிஷம் சீக்கிரம் வரேன். அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆகும்? 5 நாளும் 9 நிமிஷம் கேப் வரும். அந்த 9 தான் இது ஒன்று. இன்னொன்று, இது எல்லாம் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை மட்டும் நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரில் கொடுக்குறாங்கன்னா டைமும் என்னவாகணும் அப்படின்னா ஹவர்ஸில் வரணும், மணியில். 1 மணி நேரத்துக்கு மொத்தம் 60 நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 1/60. இது புரியுதுங்களாம்மா? ஸோ இவ்வளோ தான். இதை சிம்ப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே 9 இருக்கிறதால 9/60. இங்கே கழித்தல் வரும்போது என்ன பண்ணலாம்? கீழே ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கலாம். 35 பெருக்கல் 50. நீங்கள் எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பெருக்கிட்டு மேலே கிராஸ் மல்டிப்ளை. இந்த 50 இங்கே போயிடும், இந்த 35 இங்கே போயிடும். அப்போ 50x மைனஸ் 35x. 50ல் 35 போயிடுச்சு அப்படின்னா 15x ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 9/60. அப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 5ஆம் வாய்ப்பாடு 3 5 7 5 35. 1 3 3 3 9. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 3 6. நல்லா கவனிங்க, மீதி என்னென்ன இருக்குது? இங்கே எக்ஸு பை கீழே 7 5 35ன்னு இருக்குது. அந்த 35 அங்கே கொண்டு போயிடுறேன். 35 பை கீழே இங்கே என்னவாயிடுச்சு? 1 3 3 இந்த 6 கேன்சல் ஆகிட்டு 3 6 பையில் 2 இருக்குது. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? அப்போ 35/2. 35 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 17.5 கிலோமீட்டர். அப்போ அவருடைய வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு இருக்கிற தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி. மறுபடியும் கூட இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். x/35 x/50ன்னு இருந்துச்சு. 35ஐயும் 50ஐயும் கீழே பெருக்கிறோம், மேலே மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 15x. இங்கே 9 நிமிஷம், அதனால் 9/60.
சின்ன சின்ன கேன்சல் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த 0 0 அடிச்சிடலாம், இப்படி கூட நீங்கள் அடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஓரஞ்சு 5, இது 3 5 15, இது ஓர் 3 3 3 9, ஓர் 3 3 ஈர் 3 6 முடிஞ்சிச்சா? இந்த 35 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 35/2 அவ்வளோதான். இப்படியும் கேன்சல் பண்ணலாம். நான் முதல்ல வேறு மாதிரி அடித்து காட்டினேன், இப்போ வேறு மாதிரி. எப்படி கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான். 35ல் பாதின்னு அர்த்தம் 17.5 கிலோமீட்டர். இவ்வளோ தான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. சரியா? அடுத்ததாக 96. ஒரு செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களின் விகிதம் 1:√3:2 மற்றும் தீட்டா என்பது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம் எனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு. இப்போ பாருங்கள், இதில் அவங்க ஒரு முக்கோணம் சொல்லிட்டாங்க, செங்கோண முக்கோணம். இங்கே 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறது தான் கர்ணம். எப்போவுமே கர்ணம் தான் பெரிய நம்பராக இருக்கும். 1√3 2. இது மூணுத்தில் எது பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா 2 தான். 3 இல்லையா சார்னா? இது 3 இல்லை, √3. √3னா என்ன அர்த்தம்னா 1.732ன்னு அர்த்தம். அப்போ 1.7ங்கிறது 2 விட கம்மி தான். ஸோ கர்ணம் 2 சென்டிமீட்டர்னே வச்சுப்போம். அடுத்ததாக தீட்டாங்கிறது குறைந்த மதிப்புடைய குறுங்கோணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தீட்டா அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கிற நம்பர் அளவு தான் சின்னதாக இருக்கும். 1√3 ரெண்டுத்தில் சின்னதுன்னு பார்த்தோன்னா 1 தான். அப்போ எதிரில் 1 வந்துடும், இங்கே √3 வந்துடும். இது புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் ஈஸி. காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். நம்ம முக்கோணவியலில் டைப் 1 நடத்தும் போது இதை தான் சொல்லியிருப்போமே, காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் எது? இங்கே √3 பை கர்ணம் என்னது? 2. அப்போ √3/2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தலைகீழிகளை பற்றி சொல்லும்போது சீக்கண்டை பற்றி சொல்லியிருக்கோம். காசோட தலைகீழி தான் சீக்கன். அப்போ காஸ் ஸ்கொயருடைய தலைகீழி சீக்கன் ஸ்கொயர். 3/4 தலைகீழாக எழுதுனா 4/3. எல்சிஎம் எடுத்தால் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிறது இது பின்ன கூட்டல் தானே. பின்ன கூட்டலுக்கு கீழே இருக்கிறத அப்படியே பெருக்கலாம். 4 3 12, மேலே குறுக்கு பெருக்கல் 3 9 ப்ளஸ் 4 16, 9 16 கூட்டினேன்னா 25/12 அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ 25/12. ஏன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரியை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக சொல்லிடலாம். 97. இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு. அதன் பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டராக இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்ன? இதுக்கு உங்களுக்கு மெத்தட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப அழகாக ஆப்ஷன்லேருந்தே சொல்லலாம் பாருங்கள். அடிப்பக்கம் உயரத்தை போல் 4 மடங்கு கேட்டிருக்கிறது. அடிப்பக்கம் உயரம். அப்போ அடிப்பக்கம் பெருசாக இருக்கணும், உயரம் சின்னதாக இருக்கணும். இது அப்படி தான் இருக்குது, இது அப்படி இல்லை. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. சரியா? இது 3த்தில். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டர். இந்த ஒரு வார்த்தை போதும் பாருங்கள். பரப்பளவு என்ன வடிவம்? இணைகரம், அதாவது பேரலோகிராம். பேரலோகிராமோட பரப்பளவுக்கான ஃபார்முலா B/H. கீழே இருக்கிறதுல எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 400 வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 4 1 4 கிடையாது. 40 × 10 400 கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். 20 × 5 வராது. 25 100 தான், அதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் 40 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அந்த பரப்பளவுன்ற ஒரு வார்த்தையை வச்சே உங்களால் சொல்ல முடியும் பாருங்கள். ஓகேவா? 98. 3 மாணவர்கள் A 3,2, B 4,5, C -1,5 என்ற புள்ளிகளில் நின்றால் அவர்களின் புவி ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது ஒன்றும் கிடையாது, நடுக்கோட்டு மையம். நம்ம ஏற்கனவே ஆயத்தொலை வடிவிலுக்கு வீடியோஸ் போடும்போது இந்த நடுக்கோட்டு மையத்தை வச்சு சொல்லியிருக்கோம். நடுக்கோட்டு மையத்துக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும், ஒய் எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். முதல்ல இருக்கிற நம்பர் எல்லாம் எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறதுலாம் ஒய். ஃபஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 3 4 -1. 3 4 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6/3. ரெண்டாவது நம்பர் 2 5 7, 7 5 12, 12/3. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3 2 3 6, 1 3 3 4 3 12. ஸோ 2,4 அப்படிங்கிறது தான் அதனுடைய புவியீர்ப்பு மையம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 99. இது ரொம்ப 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 ஈஸி என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம நடத்தியிருந்த இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் 3வது வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான் சொல்லியிருந்தோமே. என்ன சொல்லியிருந்தோம்? மேலேயும் கீழையும் கொடுக்கறத நம்பரை ஆட் பண்ணால் 90 வருதான்னு பாருங்கள். 49 41 ஆட் பண்ணால் 90 வருது. அப்போ இதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ 1 ஈர் 1 2 பவரில் க்யூப் இருக்குது ப்ளஸ் 63 27 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வருது. அப்போ இதோட வேல்யூ 1 1 ஸ்கொயர்னு அர்த்தம். வேறு எந்த ஐடியாவுமே வேண்டாம்.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ 1. 2 கியூப் 8, 1 ஸ்கொயர் 1, 8ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 9. முடிஞ்சு போச்சு பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதை தான் போட்டு நிறைய ஃபார்முலா அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கான வீடியோஸ் போடும்போது இதை நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோடவே இதை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 100. எக்ஸ் அச்சுடன் 225 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துவதும் 3,-5 என்ற புள்ளி வழி செல்வதுமான கோட்டின் வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் காண்க. வெட்டுத்துண்டுகளுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எக்ஸ் அச்சோட 225 டிகிரி கோணம்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சோட 225 டிகிரி கோணம்னா இது எக்ஸ் அச்சு. இங்கே பாருங்கள் 90, 180. 225ல் 180 போயிடுச்சுன்னா மீதி 45. அப்போ 45 இந்த பக்கம். கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்னா டீட்டாவுடைய வேல்யூ 45ன்னு அர்த்தம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m = tan θ. tan θவுடைய வேல்யூ தான் நம்ம என்னவா மாற்றிட்டோம்? 225 45 மாற்றிட்டோம். 250 மைனஸ் பண்ணோன்னா அப்போ tan 45உடைய வேல்யூ இதே நம்ம முக்கோணவியலில் டேபிளில் சொல்லியிருக்கோம். tan 45க்கு வேல்யூ 1. அப்போ சாய்வு 1. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்வும் புள்ளியும் தெரிஞ்சதுன்னா y - y1 = m × x - x1. அப்போ y - y1ங்கிறது ரெண்டாவது நம்பர் -5. இங்கே மைனஸ் இருக்கிறதால +5 = m × x - mக்கு தான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல 1. அப்போ 1 × x - x1க்கு வேல்யூ 3. இப்போ மொத்தத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். y + 5 அங்கே என்ன இருக்குது? 1 உள்ளே கொடுத்தோன்னா x - 3. x y எல்லாம் ஒரு சைடு. x அங்கேயே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் ஒய்யை இங்கே கொண்டு வரேன் -yன்னு ஆகிடும். இந்த -3 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஏற்கனவே இங்கே 5 இருக்குது. 5 3 8ன்னு ஆகிடும். அப்போ இப்போ என்ன கிடைக்குது? x - y = 8ன்னு கிடைக்குது. கரெக்டாக? இது வரைக்கும் x - y = 8ன்னு கிடச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கேயே நிறுத்திட்டு இருக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது வெட்டுத்துண்டுகளின் கூடுதல். அப்படின்னா என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 1 தான் இருக்கணும். 8ன்னு இருக்குது இல்லையா? 8ஐ இந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ தனித்தனியாக x/8 - y/8 இது. நடுவில் மைனஸ் இருக்கக்கூடாது, ப்ளஸ் இருக்கணும். அப்போ x/8 ப்ளஸ் y/ இந்த +8 மைனஸை உள்ளே கீழே கொடுத்துட்டேன்னா -8ன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு என்ன ஃபார்முலான்னா x/a + y/b = 1ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போது கீழே இருக்கிறது தான் வெட்டுத்துண்டுகள் a, b. அவங்க கேட்டிருக்கிறது இந்த வெட்டுத்துண்டுகளுடைய கூடுதல். இது a, இது b. அப்போ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ -8. ரெண்டுத்தையும் கூட்டினா 8 - 8 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 0. சரிங்களாம்மா? 101வது கேள்வி பாருங்கள். ஒருவர் சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதைப்போல 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் மொத்த செலவானது. பாருங்கள், சாய் அப்போ என்ன வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரம், அதாவது ரோம்பஸ். ரோம்பஸோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2. d1 d2ன்றது மூலைவிட்டம். அப்போ ½ ஒரு மூலைவிட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13. இன்னொரு மூலைவிட்டம் அது மாதிரி 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மடங்குன்னா 13 2 26. 1 2 2 13 2 26. 13 பெருக்கிறேன்னா 169. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய். அப்போ அப்படின்னா 169 சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 169 15ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2535ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2535. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 102. PQRSTU மற்றும் Vயின் சராசரி 27, PRT மற்றும் Vயின் சராசரி 24 எனில் QS மற்றும் Uவின் சராசரி. முதல்ல பாருங்கள், மொத்தம் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது 7த்தோட சராசரி 27. அப்போது இது 7த்தையும் கூட்டி 7ஆல் வகுத்தோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 27. அப்போ இந்த 27 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 27 × 7 என்ன கிடைக்கும்? 189. 27 7ஐயும் பெருக்கணும். இதில் ஒரு 4 நம்பரோட சராசரி கொடுத்துட்டாங்க. PRTV இது 4த்துக்கும் சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ 4 நம்பருடைய சராசரினா என்ன பண்ணணும்? 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். இந்த வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 24. இங்கே பண்ண மாதிரியே இந்த 4 இங்கே கொண்டு வரேன்.
24ஐயும் 4ஐயும் பெருக்கிறேன். 24ஐயும் 4ஐயும் பெருக்குனா 96. புரியுதான்னு பாருங்கள். 189ங்கிறது 7 நம்பரை கூட்டினா கிடைக்கிறது. 96ங்கிறது 4 நம்பரை கூட்டினா கிடைக்கிறது. அப்போ 7 நம்பர்லேருந்து இந்த 4 நம்பரை கழிச்சிட்டோன்னா 189ல் 96 கழிச்சிட்டோன்னா 399ன்னு கிடைக்குது. இது 7 நம்பர், இது 4 நம்பர். 7 நம்பரில் 4 நம்பர் போயிடுச்சுன்னா மீதி 3 நம்பர். அந்த 3 நம்பர் தான் என்னது? மீதி இருக்கிற Q, S, U. இது 3த்தையும் கூட்டினா 93ன்னு கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது 3தோட சராசரி. சராசரி வேணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் வகுக்கணும். அப்போ 93 3ஆல் வகுத்தேன்னா 1 3 3 3 9 1 3 3. ஸோ ஆன்சர் 31, ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 103. இது நான் 1 + cot ஸ்கொயர் தீட்டா பை கொசிகன் தீட்டா + 1 மதிப்பு. இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி வீடியோ போடும்போது இதுக்கு ஷார்ட்கட்டையும் சொல்லியிருப்போம், மெத்தடையும் சொல்லியிருப்போம். நான் உங்களுக்கு இங்கே 2 விதத்தையும் சொல்லி ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடை சொல்லிடுறேன். காட் ஸ்கொயர் தீட்டா மெத்தட் படி போடணும் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியணும். காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ங்கிறது தான் ஃபார்முலா. ஏன்னா 1 + cot ஸ்கொயர் தீட்டா = கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம ஐடென்டிட்டிஸில் சொல்லியிருப்போம். முக்கோணவியல் முற்றுரிமைகள் 4வது வீடியோ போடும்போது சொல்லியிருப்போம். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டானா இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. 1 எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 1 ஸ்கொயர்னு எழுதினாலும் 1 தான். இப்போ இது பாருங்களேன், இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதாவது இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம்? a + b இன்ட்டு a - bன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஸ்கொயரை இந்த மேலே இருக்கிற காட் ஸ்கொயரை தான் இப்படி எழுதுகிறோம். இதையும் ஃபார்முலாவாக மாற்றி எப்படி எழுதிக்கிறேன்னா கொசிகன் தீட்டா + 1 இன்ட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதுகிறேன். கீழே என்ன இருக்குது? கொசிகன் தீட்டா + 1. அப்போ கொசிகன் தீட்டா + 1 கொசிகன் தீட்டா + 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? முன்னாடி ஒரு 1 இருக்குது. 1 + கொசிகன் தீட்டா மைனஸ் 1. கரெக்டாக? இந்த டேர்ம் +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? கொசிகன் தீட்டா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொசிகன் தீட்டா. இப்படி முடிவு பண்ணலாம். இது ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணி நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஐடென்டிட்டிஸை தெரிஞ்சு. இப்படி இல்லாமல் ஆன்சர்லேருந்து சொல்லணும், இல்லை வேறு எப்படி சார் ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் சொல்லியிருக்கோம் பாருங்கள், முக்கோணவியல் அட்டவணை. அந்த அட்டவணையிலிருந்தும் சொல்லலாம். ஆனால் இங்கே 2 வாட்டி நீங்கள் செய்கிறது மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களால் செய்ய முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தீட்டாவுக்கு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தீட்டாவுக்கு 0 டிகிரியோ இல்லை 90 டிகிரியோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் தீட்டாவுக்கு 0 டிகிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால் 90 டிகிரின்னு எடுக்கிறேன். தீட்டாவுக்கு 19 எடுத்தோன்னா 1 + cot 90க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். cot 90 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0/anything என்னவாயிடும்? 0ன்னு ஆகிடும்ன்றதால இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 + 0 1ன்னு கிடைக்குது. நம்ம இப்போ தீட்டாவுக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? 90 டிகிரி. கீழே இருக்கிற ஆன்சரில் எங்கெல்லாம் 90 டிகிரி அப்ளை பண்ணால் ஆன்சர் 1 வருதுன்னு பார்க்கலாம். கொசிகன் 90 டிகிரியுடைய வேல்யூ 1, சீக்கன் 90 டிகிரியுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இது ஆன்சர் கிடையாது. காட் 90 டிகிரியுடைய வேல்யூ இப்போ தான் சொன்னோம் 0, இதுவும் கிடையாது. சைன் 90 டிகிரியுடைய வேல்யூ 1. ஸோ 2 இடத்துல நமக்கு என்ன நிறுதுன்னா 1 நிறுது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா தீட்டாவுக்கு வேறு வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த 2 ஆன்சரில் அப்போ எதுன்னு தெரிஞ்சிடும். தீட்டாவுக்கு 90 கொடுத்த மாதிரி நான் தீட்டாவுக்கு 0ன்னு கொடுத்து பார்க்குறேன். 0ன்னு கொடுத்தோன்னா 1 + cot 0. cot 0உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டி கூட எதை ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி. அப்போது இந்த 2 ஆப்ஷனில், ஏன்னா மீதி 2 கிடையாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். இந்த 2 ஆப்ஷனில் தீட்டாவுக்கு 0 கொடுக்கும்போது எங்கே இன்ஃபினிட்டி வருதுன்னு பார்த்தா போதும். கொசிகன் 0, கொசிகன் 0உடைய வேல்யூ இன்ஃபினிட்டி, சைன் 0உடைய வேல்யூ 0. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கொசிகன் தீட்டா. இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த டேபிள் வேல்யூஸ் முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொல்லும்போது டக்குன்னு வேல்யூஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அந்த டேபிள் வேல்யூ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 104, k + 4, k + 6 மற்றும் k + 10 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் முதல் உறுப்பு டேஷ் ஆகும். இதை 2 விதத்தில் போடலாம். ஒன்று ஆப்ஷனில் இருந்து, இன்னொன்று மெத்தடாக. நான் உங்களுக்கு 2யுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து சொல்லிடுறேன். முதல் உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. முதல் ஆன்சர் எடுத்துக்கிறேன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது? k + 4. அதாவது இந்த k + 4ஓட வேல்யூ அவங்க 2ன்னு சொல்கிறாங்க. அப்போனா கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும்?
+4 இங்கே வந்தால் -4, கேவோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். இதை கொண்டு வந்து இந்த 3 நம்பரில் அப்ளை பண்ணி பாருங்களேன். கேவுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 4 -2ன்னு வந்துடும். கே + 6 -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 6 4ன்னு வந்துடும். கரெக்டாக? சாரி, இங்கே பாருங்கள், கேவுக்கு -2 தானே போட்டோம் ஃபஸ்ட்டு. -2 + 4னா +2 இல்லை, நான் -2ன்னு போட்டேன் பாருங்கள். ஸோ 2, இது 4. அடுத்தது இங்கே கே + 10, கேவுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 10 8ன்னு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 2 4, 4 2 8. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். எல்லாமே 2ஆல் பெருக்கி இருக்குது பாருங்கள். அப்போ ஒரே மாதிரியான எண்களால் பெருக்கப்படுது. அப்போ இது பெருக்கு தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக முதல் உறுப்பு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். இது ஆப்ஷன்லேருந்து சொல்கிறது. மெத்தடாக போகிறதுனா எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, பெருக்கத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். b² = AC அப்படிங்கிறது கண்டிஷன். ஒன்றும் இல்லை, ஏபிசிங்கிறது இந்த 3 நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, ரெண்டாவது நம்பர் பி, மூணாவது நம்பர் சின்னு அர்த்தம். b²னா ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். k + 6 the whole square = AC. ஏவோட வேல்யூ k + 4, சியோட வேல்யூ k + 10 கடைசி நம்பர். கரெக்டாக? இது a + b the whole square. அப்போ k² + 2ab 12k + b² 6² 36 இங்கே பெருக்கினீங்கன்னா கேவையும் பெருக்குனா k², 10k + 4k அப்படின்னா 14k + 4 40. கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். k² கேன்சல் ஆகிடும். +12k, இந்த +14 இங்கே வந்தால் -14k, 12ல் 14 போயிடுச்சுன்னா -2k = 40. +36 இங்கே வந்தால் -36, 40ல் 36 போயிடுச்சுன்னா 4. 2 2 4. அப்போ k = இந்த மைனஸ் அந்த பக்கம் அமைச்சிடலாம். கேவுக்கு -2ன்னு கிடைக்குது. கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தால் நமக்கு முதல்லையே ரொம்ப ஈஸி. அவங்க முதல் உறுப்புன்னு கேட்டதால தான் நம்ம மெத்தடாக ஷார்ட்கட்லாம் சொல்லும்போது கூட அவ்வளோ டைம் எடுத்தது. கேவுக்கு -2, அவங்க கேட்டிருக்கிறது முதல் உறுப்பு என்ன இருக்குன்னா k + 4. அப்போ கேவுக்கு -2னா -2 + 4. ஸோ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. புரியுதா? இது மெத்தடாக போடும்போது நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே சொல்லிட்டேன். எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக 105. இதுவும் அதே மாதிரி பாருங்கள். x + a × x + b × x + c = x³ + 7x² + 14x + 21 எனில் a² b² + c² இன் மதிப்பு. இதில் ஃபார்முலா என்னென்னா x + a, x + b, x + cக்கு ஃபஸ்ட்டு x³ வந்துடுச்சு. அடுத்து a + b + c × x² வரும். அதே மாதிரி அப்போ இங்கே x² கேள்வி என்ன இருக்குன்னா 7. ஸோ a + b + cயோட வேல்யூ 7. அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 ab + bc + caன்னு கிடைக்கும். ab + bc + caன்றது எக்ஸோட கெழு. அப்போ இங்கே எக்ஸோட கெழு பார்த்தீங்கன்னா 14. கரெக்டாக? மூணுத்தையும் பெருக்கிறோன்னா ஏபிசிங்கிறது மாறிலி உறுப்பு, கான்ஸ்டன்ட்டும். இங்கே கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 21. கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா a² + b² + c². இதுக்கு நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனுக்கு டெய்லி ஒரு 5 கொஷின் காலையில் ஈவினிங்னு போட்டோம் பாருங்கள். அப்போ போடும்போது இந்த மெத்தடில் நம்ம கொஷின் சொல்லியிருக்கோம். இதுக்கு a² + b² + c²க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a + b + c the whole square - 2 × ab + bc + ca. அதாவது மூணுத்தையும் கூட்டின நம்பரோட ஸ்கொயர். மூணுத்தையும் கூட்டின நம்பர் 7 இல்லையா? a + b + c 7² -2 × ab + bc + ca. அதாவது இங்கே என்ன வேல்யூ 14. அப்போ கரெக்டாக? அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 2ஐயும் 14ஐயும் பெருக்குன்னா 14 28. மைனஸ் பண்ணோன்னா 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 21. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 106. அணிகள் டாபிக். நம்ம அணிகளுடைய கூட்டல் பெருக்கல் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம் பாருங்கள். அந்த அணிகள் டாப்பிக்கில் இருந்து தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க 2 1 0 -3. பி கொடுத்துட்டாங்க 2 -3. a² b என்னன்னு கேட்டிருக்காங்க. a²னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அணிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. a² என்ன அர்த்தம்னா ஏவை 2 முறை பெருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ 2 1 0 -3, 2 1 0 -3. அணியுடைய பெருக்களை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் பெருக்கணுன்ட்டு. இந்த ரோவையும் இந்த காலமையும் எடுத்துக்கணும். 2 4, 1 × 0 0, அப்போ 4ன்னு வந்துடும்.
இந்த ரோ அடுத்த காலம் ஓர் 2 2 ஓர் 3 -3 கரெக்டாக. அப்போ 2 -3 2ல் 3 போயிடுச்சுன்னா -1. அடுத்த ரோ 0 0ன்னு வந்துடும். அடுத்த காலம் 0 3 9. சார் இதில் எப்படி பெருக்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னா, நம்ம அணிகளை பற்றி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் அணிகளுடைய பெருக்களை பற்றி சொல்லியிருப்போம். அங்கே பேசிக்கில் தொடங்கியே சொல்லியிருப்போம் எப்படி பெருக்கணுன்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கல் தெரிஞ்சிடும். ஓகே, ஏ ஸ்கொயர் அது கூட பியை பெருக்க சொல்கிறாங்க. பியோட வேல்யூ என்ன இருக்குது? 2 -3. அப்போ அப்படின்னா அதே தான், முதல் நிரை முதல் நிரல் 4 2 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் 3 3. இது மேலே. கீழே ரெண்டாவது ரோக்கு வரும்போது 0 × 2 0 ப்ளஸ் 3 27 மைனஸ் இருக்கிறதால -27. அப்போ 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. 0 -27 -27. ஸோ ஆன்சர் 11 -27 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி. அணிகளுடைய பெருக்கல் தெரிஞ்சுதான் முடிஞ்சிடுச்சு. அணிகள் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டிப்பாக அணிகளை வச்சு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரிவகத்தை யூஸ் பண்ணி ஒரு கொஷின். சரிவகம் ஏபிசிடியில் ஏபி = 60 சென்டிமீட்டர், ஏடி 12 சென்டிமீட்டர், ஏஇ 9 சென்டிமீட்டர் எனில் டிஇயின் மதிப்பு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு செங்கோண முக்கோணம். கரெக்டாக? செங்கோண முக்கோணம்னாலே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் = சைடு ஸ்கொயர் ப்ளஸ் சைடு ஸ்கொயர். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறதா ஹைபாட்னியூஸ். இங்கே என்ன இருக்குது? 12. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஹைபாட்னியூஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு பக்கம் தெரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் என்ன இருக்குது? 9. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஹைபாட்னியூஸ் தேவை அப்படின்னா ஆட் பண்ணணும். ஹைபாட்னியூஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு சைடு தேவைன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணேன்னா 3 14 8 போயிடுச்சுன்னா 6 63. அப்போ என்ன பண்ணால் போதும்னா 63க்கு ரூட் எடுத்தால் போதும். ஒன்று ஆன்சரில் √63 கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இல்லைனா இப்போ 64க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 8 8 64. கரெக்டாக? இது 64 விட 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரும் 8ஐ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 7.9 சம்திங்னு இருக்கலாம். 7.9 அந்த மாதிரி. இதோ பாருங்கள், ஆப்ஷன் பி 7.93 சென்டிமீட்டர்னு இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான விடை. மற்ற எல்லாமே அதுக்கு நியரஸ்ட்டாக இல்லை. 8 புள்ளியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறதே √63 தான்றதால 8 புள்ளி கிடையாது. 7 புள்ளியிலே 3 ஆன்சர் இருக்கேன்னா இது 7.32லாம் 7.5 விடவே கம்மியாக இருக்குது. 63ங்கிறது 64க்கு ரொம்ப பக்கம் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இதுதான் வரும்னா 7.93. சரியா? கேள்வி எண் 108. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீசீமா மற்றும் மீபோவா முறையே. இது மீசீமா கொடுத்துருக்காங்க, மீபோவா கொடுத்துருக்காங்க. ஒரு கோவை கொடுத்துட்டு இன்னொரு கோவை கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி பார்க்கும்போது அதில் ஒரு 10 டைப்பாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொன்னாங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மேலே வச்சுக்கிட்டு சொன்ன ஒரு நம்பரை கீழே வச்சுக்கணும். கரெக்டாக? இங்கே இதில் பாருங்கள், x -7 த ஹோல் ஸ்கொயர், x² a + 7ax + 49a² இன்ட்டு x -7a மேலே வந்துடும். இந்த ஒரு கோவை கொடுத்துருக்காங்கல்ல, x -7a ஹோல் ஸ்கொயர், அது மட்டும் கீழே வரும். அப்போ என்னவாயிடும்? இந்த x -7a த ஹோல் ஸ்கொயர், x -7a த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? ஒரு x இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக x² + 7ax + 49a² இன்ட்டு இந்த டேர்ம் x -7a. ஆக்சுவலாக அது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நம்ம அடிக்கடி சொன்னது தான். காலை எழுந்தோடும் கணக்கில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்கோம். a - b இன்ட்டு a² + ab + b². இதான் ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் என்னென்னா a³ - b³. இப்போ பாருங்கள், இதில் எக்ஸுங்கிறது a, 7aங்கிறது b. அதே மாதிரி அதோட ஸ்கொயர்ஸ் இங்கே இருக்கும், a² + ab + b². அப்போ நம்ம எழுத வேண்டியது a³ - b³. முன்னாடி ஒரு x இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். a³ எக்ஸை க்யூப் பண்ணோன்னா x³ - b³. 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343. ஏவை க்யூப் பண்ணோன்னா a³. இப்போ இந்த எக்ஸை உள்ளே கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. எக்ஸை உள்ளே கொடுத்தோன்னா x³ இன்ட்டு எக்ஸ். அப்போ x⁴ வரணும். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இதில் பாருங்கள், -343. ஏற்கனவே a³ இருக்குது, ஒரு எக்ஸ் சேரும். அப்போ 343 a³ x. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 109. a, b 8 5 10 மதிப்புகளின் சராசரி 6. அவற்றின் விலக்க வர்க்க சராசரி மதிப்பு 6.8 எனில்
ஏபியின் மதிப்பு காண்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய கொஷின் தான். 10th புக்கில் இந்த மாடலில் கொஷின் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 5 எண்களுடைய சராசரி 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 5த்தையும் கூட்டி 5ஆல் வகுத்தா 6. ஏற்கனவே நம்ம சராசரிக்கு பார்த்துட்டோம். இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 6 5 30, 8 5 13, ஒரு 10 23, ப்ளஸ் 23 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 23, 30ல் 23 போயிடுச்சுன்னா 7. ஸோ பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும்னா ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 7. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம திட்ட விளக்கம் சொல்லும்போது இந்த ஃபார்முலாவை சொன்னோம். கடைசியாக நேற்று முந்தின நாளில் திட்ட விளக்கத்துக்கான வீடியோ போட்டோம் பாருங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவை மட்டும் சொல்லியிருப்போம். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலாவை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கரெக்டாக அதை யூஸ் பண்ணி தான் எங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் இருந்தால் விளக்க வர்க்க சராசரி, அதுதான் 6.8ன்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் பை என் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சராசரின்னு அர்த்தம். சராசரி தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். முதல் நம்பர் ஏ ஸ்கொயர், அடுத்த நம்பர் பி ஸ்கொயர், அடுத்த நம்பர் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அடுத்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 189 ப்ளஸ் இது ஒரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பையில் அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை 5. அடுத்ததாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6.8 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 36 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 36. 6ஐயும் 36ஐயும் கூட்டினோன்னா 42.8. இதோ 42.8 வகுத்தில் இருக்கிற 5 இங்கே வந்தால் பெருக்கல் 5. இதோ பெருக்கல் 5. அப்போ இந்த 42.8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 214. இந்த ப்ளஸ் 189 இங்கே வந்தால் மைனஸ் 189. 214 189 போயிடுச்சுன்னா 25. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ 25. ஏற்கனவே நம்ம மேலே ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் 7. இந்த ஃபார்மில் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு 7 ஸ்கொயர் 49, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு 25 ப்ளஸ் 2ab ப்ளஸ் 25 இங்கே வந்தால் மைனஸ் 25. 49ல் 25 போயிடுச்சுன்னா 24. பெருக்கல் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2. அப்போ 24 2ஆல் வகுத்தோன்னா 12 2 24. ஸோ ஏபியுடைய வேல்யூ 12. சரிங்களாமா? அப்போ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி 12. அடுத்து பாருங்கள் 110. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் புக் என்ற வார்த்தை 2151511 என குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் நோட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீடு செய்யலாம்? ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிளானது. ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் எத்தனையாவது எழுத்தோ அதை போட்டிருக்காங்க. பி 2வது எழுத்து, ஓ 15வது எழுத்து, மறுபடியும் ஓ 15வது எழுத்து, கே 11வது எழுத்து. அப்போ அதுபடி பாருங்கள், நோட்டில் என் அப்படிங்கிறது 14வது எழுத்து, ஓங்கிறது 15வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. ஸோ 14 15 20 5. 14 15 20 5. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? இது 111வது கேள்வி பாருங்கள். கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? நம்ம இதில் சாதாரணமாக எத்தனை சதுரங்கள் அப்படின்ற ஆனால் என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இது ஒரு 5 இது ஒரு 5ன்னு சேர்ந்து நமக்கு மொத்தமாக 5 எத்தனை சின்ன சின்ன சதுரம்னு பார்க்குறப்ப மொத்தமாக எத்தனை சதுரம் வந்துடும் அப்படின்னா 25 சதுரம் வந்துடும். அவங்க இது ஆக்சுவலாக எந்த ஐடியாவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஒரு 25 சதுரம் கரெக்டாக. இது ஒரு பெரிய சதுரம் அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா 25 1 26. இங்கே 26ன்ற ஆன்சரும் இருக்குது. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 4 சதுரம் இருக்குது. அது 4த்தையும் சேர்த்தோன்னா 26 4 30ன்னு கிடைக்குது கரெக்டாக. ஸோ 30ங்கிற ஆன்சரும் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, இதில் 5 × 5 அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணால் வர்றது தான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம முன்னாடி ஷார்ட்கட் போடும்போதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா ஆன்சர் ரொம்ப பெருசாக வரும். இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இப்படி பார்த்தோம் அப்படின்னா 20, இது ஒரு 10 30, இது ஒரு 25 அப்படின்னும் போது 55 அப்படின்னு அதுக்கே ஆன்சர் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 4 சதுரங்கள் இருக்கிறதால நமக்கு அந்த 55 தாண்டி இன்னொரு 59 60 அளவுக்கு ஆகிடும்.
ஆனால் அப்படி இங்கே ஆன்சர் கிடையாது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது கிடையாது. கரெக்டாக? அப்போ இதுபடி பார்க்க போகிறோன்னா அவங்க இது ஒரு 25, இந்த வெளில இருக்கிற 4 29, இது ஒரு பெரிய சதுரம் இப்படின்னு மொத்தமாக சேர்த்து அவங்க 30ன்னு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அடுத்ததாக இந்த 4 சதுரமும் சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே இது ஒரு 4 1 5ன்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ அந்த 4 சதுரத்தையும் சேர்க்குறப்ப அது ஒரு 5 சதுரம் வரும்னா நம்ம 4 சேர்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு சதுரம் சேர்க்கணும் அப்படின்னா கூட இன்னும் 1 தான் சேர்க்க முடியுன்றதால 31 வரும். 31 ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுக்கு அவங்க கீ கொடுத்த பிறகு தான் நம்ம இன்னும் எக்ஸாக்டாக அவங்க எந்த ஐடியாவில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு சொல்லக்கூடிய ஆன்சர் 30. சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 112வது கேள்வி. முக்கோணம் ஏபிசியில் எஸ் என்பது சுற்றுவட்ட மையம், பிசி 72 சென்டிமீட்டர், டிசி 15 சென்டிமீட்டர் எனில் சுற்றுவட்டத்தின் ஆரம். இங்கே பாருங்கள், சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னென்னா ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்தை சுற்றி ஒரு வட்டம் வரைகிறோம். அந்த 3 பக்கத்தையும் தொட்டுட்டு போகிற மாதிரினா அதுதான் சுற்றுவட்டம். அதோட மையத்தை எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோணத்துடைய பக்கங்கள் ஏபிசி. இதில் எங்கள் பிசியுடைய நீளம் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 72. டிஎஸ்ங்கிறது இந்த பிசியுடைய மையப்புள்ளின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அவங்க அதை சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல என்ன மீனிங் ஆகுதுன்னா அது மையப்புள்ளின்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15. இப்படி இருந்தால் இந்த ஆரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கரெக்டாக நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, இது மொத்தம் 72. கரெக்டாக? இது ஃபுல்லாக 72. இது அதில் பாதி ஆகிடும். அப்போ இது என்ன வந்துடும்னா 36. இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15. அவங்க கேட்குறது இந்த ஆரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்களேன், இது பார்க்குறதுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்குது. கரெக்டாக? அப்போ செங்கோண முக்கோணத்தோட கர்ணம் கேட்டிருக்காங்க. கர்ணம் வேணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ 36. 36 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1296. அதே மாதிரி 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 1521. இது எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். இது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 39ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 39. சரிங்களா? அடுத்தான் 113. ஒரு பால்கடை உரிமையாளர் 1 லிட்டர் ரூபாய் 16 வீதம் ஒரு வாரத்திற்கு 1220 லிட்டரும், 1 லிட்டர் ரூபாய் 14 வீதம் ஒரு வாரத்திற்கு 980 லிட்டரும் விற்பனை செய்கிறார். விற்பனை விலையானது தேவையோடு நேரடி தொடர்புடையது என ஊகித்து கொண்டால் 1 லிட்டர் ரூபாய் 17 வீதம் ஒரு வாரத்திற்கு எத்தனை லிட்டர் விற்பனை செய்வார்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது நாம் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷனை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். அதாவது 16 ரூபாய் 1220 லிட்டர், 14 ரூபாய் 980 லிட்டர். இங்கிலீஷ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த 980 லிட்டர் 14 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதுபடி இருக்கணும்னா 14 ரூபான்னு சொல்லி 980 லிட்டரையும், அதே மாதிரி 16 ரூபான்னு சொல்லி 1220 லிட்டரையும் விற்கிறாரு. நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம், தமிழில் சொன்ன மாதிரி. இது மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால இப்போ இதில் பாருங்கள், நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இங்கே அப்படின்னா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா நேரிய தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லீனியர் ரிலேஷன்ஷிப்னா இந்த ஃபார்முலா தான். அப்போ y மைனஸ் y1 பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கிறது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ y மைனஸ் y1 அப்படிங்கிறது 980 பை y2 மைனஸ் y1. இந்த 1220லேருந்து 980 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 240 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1. x1ங்கிறது 14 பை x2 மைனஸ் x1. x2ங்கிறது 16. அப்போ 16 மைனஸ் 14 2. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா O2 2, இது O2 2, E2 4, 0, 120. இதிலேயே நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். என்னென்னா 1 லிட்டர் 17 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 17 ரூபானா நம்ம எக்ஸோட வேல்யூ தான் லிட்டருடைய வேலையாக வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதில் 17ன்னு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸுக்கு 17ன்னு போட்டிங்கன்னா 17 மைனஸ் 14 என்னவாயிடும்? 3. இங்கே வகுத்தில் இருக்கிற 120 இந்த பக்கம் கொண்டு வரேன், பெருக்கல் 120. அப்போ 3ஐயும் 120ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 360. கரெக்டாக? இங்கே இருக்கிற மைனஸ் 980 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரேன், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 360 ப்ளஸ் 980 கூட்டினா என்ன கிடைக்கும்? 0, 8 6 14, மீதி 1, 9 10 13, 1340ன்னு கிடைக்கும். அப்போது ஒரு வாரத்துக்கு அவர் எத்தனை லிட்டர் பாலை விற்பனை செய்யணும் அப்படின்னா 1340 லிட்டர் பால் விற்பனை செய்யணும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 114.
மெனிலாஸ் தேற்றத்தின்படி எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நமக்கு மெனிலாஸ் தேற்றம் அப்படின்னா என்னென்னு தெரியணும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெனிலாஸ் தேற்றம் அப்படிங்கிறது டைரெக்டான ஒரு ஃபார்முலா தான். இங்கே என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் BP/PC × CQ/QA × AR/RB = -1. 10th புக்கில் டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய தேற்றம் இது. நம்ம ஒரு 2-3 தேற்றங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் சீவாஸ் மெனிலாஸ் தேற்றம்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இந்த மெனிலாஸ் தேற்றத்தை தான் நேரடி கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே முடிகிற எழுத்தில் ஆரம்பிக்கணும். Pன்னு முடிஞ்சிருக்கு, Pன்னு ஆரம்பிச்சிருக்கு. C முடிஞ்சிருக்கு, ஆனால் இங்கே Qன்னு ஆரம்பிக்குது, இது கிடையாது. இங்கே Cன்னு முடிஞ்சிருக்கு, இங்கே Bன்னு ஆரம்பிக்குது, இது கிடையாது. இங்கே Pன்னு முடிஞ்சது, Pன்னு ஆரம்பிச்சது. Cன்னு முடிஞ்சு Cன்னு ஆரம்பிக்குது. Qன்னு முடிஞ்சு Q ஆரம்பிக்குது. ஆனால் ஏன்னு முடிஞ்சு ஆறுன்னு ஆரம்பிக்குது, இது கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், Pயில் முடிஞ்சு P, Cயில் முடிஞ்சு C, Qவில் முடிஞ்சு Q, ஏவில் முடிஞ்சு A, Rயில் முடிஞ்சு R. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மெனிலாஸ் தேற்றம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D. அடுத்து பாருங்கள், 115 √2756.25 ப்ளஸ் √27.5625 மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எதோட இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு தெரிஞ்சால் போதும். ரூட் எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுபடி நம்ம இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 52.5 ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது அதே நம்பர் தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. அப்போ ரூட் எடுக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரும். ஸோ 5.25 ரெண்டுத்துக்கு நடுவில் கூட்டல். அப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 7 7 5. ஸோ ஆன்சர் 57.75 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 116 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஒன்றும் இல்லை பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில் சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். இது ஏணியை எத்தனை அடின்னு சொல்லியிருக்காங்க? 20 ஃபீட். ஏணியோடைய ஹைட் வந்து 20. தரையிலிருந்து எவ்வளோ அடி உயரத்தில் சுவரை தொடுதுன்னா 16 அடி உயரத்தில். அப்போ அந்த அடி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். காரணம் தெரிஞ்சிடுச்சு, பக்கம் தேவை. அப்போ என்ன பண்ணால் போதும்? 20 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400, 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256. கர்ணம் தேவைன்னா ஸ்கொயர் பண்ணணும், கர்ணம் தெரிஞ்சிச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 144. 144ங்கிறது இதோட ஸ்கொயர் 12ஓட ஸ்கொயர். அப்போ அடிப்பகுதி எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னா 12 அடி தூரத்தில் இருக்கும். ஆப்ஷன் சி. கேள்வி எண் 117 7வது ஃபிபோனசி எண் எது? நம்ம ஃபிபோனசி எண்களுக்கு பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுபடி 1 1ங்கிறது முதல் 2 ஃபிபோனசி நம்பர். அடுத்தடுத்து கண்டினியூவாக என்ன வரும்னா 1 1 கூட்டினா 2, 2 1 3, 3 2 5, 5 3 8, 8 5 13 வரும். அவங்க கேட்குறது 7வது எண் 1 2 3 4 5 6. 7வது நம்பர் என்ன கிடைக்குதுன்னா 13. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 13. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 118 f is a function a to b ஆனது இருபுறச் சார்பு மற்றும் n of b equal to 6 எனில் n of a எதற்கு சமம்? இருபுறச் சார்பு அப்படின்னா n of a, அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பிங்கிற செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். அப்போ பியில் 6 எலமெண்ட் இருக்குன்னா ஏவிலையும் கண்டிப்பாக எத்தனை எலமெண்ட் தான் இருக்குன்னா 6 எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. நம்ம டக்குன்னு என்னவாயிடும்னா இருபுறச் சார்பு, அப்போ டபுள் ஆக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். கிடையாது. அது சார்புடைய வகைகள் சொல்லும்போது அதில் ஒரு டைப் தான் பைஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுபடி ரெண்டுத்துலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. அடுத்ததாக கேள்வி எண் 119 p/q மற்றும் r/s என்பவை இரு விகிதமுறு எண்கள் எனில் p/q less than r/s கீழ்கண்டவற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. p/q less than r/s இருந்துச்சு அப்படின்னா நம்ம 9th புக்லேயே அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. p/q is less than p plus r by q plus s is less than r/s. அந்த கண்டிஷன் படி ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்ட். ஏன்னா இது ரெண்டு தான் தனியாக பிரித்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்குறது விச் ஒன் இஸ் ராங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் சரி, நமக்கான ஆன்சராக வராது. மீதி இருக்கிற 2ல் எது அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா p/q is less than r/sன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நாமளே ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/3 is less than 1/2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1/3னா 0.3, 1/2னா 0.5, அதை விட கம்மி தான். இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எங்கே தப்பாக வருதோ அதுதான் ஆன்சர். சியில் போட்டோன்னா 1/3 is less than p plus 2r 1 ப்ளஸ் இது ஒரு 2 2 3 by q plus 2s 3 ப்ளஸ் 2 4
லெஸ் தென் ஆர் பை எஸ்னா 1/2. இது 0.33 போகும். இதை அடித்தோன்னா 0.728 வரும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா பி ப்ளஸ் 2ஆர்னு வச்சுருக்கோம். பிக்கு 1, 2ஆருக்கு 2, 3. இங்கே q ப்ளஸ் 2sன்னு வச்சுருக்கோம். க்யூவுக்கு 3, 2sன்னும் போது 2 4, அப்போ 3 4 7 வரும். ஆக்சுவலாக 4 இல்லை 7. அப்போ 3/7னா 4 7 28. 0.4, 0. இது 5. அப்போ கரெக்டாக வந்துடுது. 3 விட 4 அதிகம், 4 விட 5 அதிகம். அப்போ இதுவும் கரெக்டுன்றதால இது 3மே ஆன்சர் கிடையாது. கண்டிப்பாக டி தான் ஆன்சர். வேணா செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். P by Q 1/3 less than P plus 1 1 plus 1 2 by Q plus 1 3 plus 1 4 less than R by S. R by Sனா 1/2. இது 0.3 less than 2 4 அடிச்சிங்கன்னா 0.5. 1 2 2 4. இது less than 0.5. என்ன அர்த்தமாயிடுது? 0.5ங்கிறது 0.5 விட சின்னதுன்னு அர்த்தமாயிடுது பாருங்கள். கிடையாது, ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பாக வருது. ஸோ ஆன்சர் டி தான் நமக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? கேள்வி எண் 120. இந்த கொஷின் பேப்பரில் அவங்க கேட்டிருந்த கடைசி கொஷின். PQR என்பன ஒரு கோடமை புள்ளிகள் எனில், அதாவது PQR இது 3 ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும். PQR PQ ஈக்குவல் டு PR. இந்த டிஸ்டன்ஸும் இதுவும் சமம்னு சொல்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள், வாய்ப்பே இல்லை, இது கிடையாது. PQ ப்ளஸ் QR ஈக்குவல் டு PR. இதையும் கூட்டினா இந்த ஃபுல் லென்த்து கிடைக்கும். ஆமாம், கரெக்டு தானே? அப்போ இதுதான் சரி. ஏன் மீதி தப்புன்னு பார்த்துடலாம். PQ மைனஸ் QR ஈக்குவல் டு PR. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த ஃபுல் லென்த்து கிடைக்குன்றாங்க. வாய்ப்பில்லை. QP ப்ளஸ் PR. இதையும் PR மொத்தத்தையும் கூட்டினா இந்த பாதி கிடைக்குன்றாங்க. இந்த பாதியும் மொத்தத்தையும் கூட்டினாலாம் பாதி கிடைக்காது. இதுவும் வாய்ப்பில்லை. ஸோ கரெக்டான விடை ஆப்ஷன் பி, PQ ப்ளஸ் QR ஈக்குவல் டு PR. சரிங்களாமா? ஸோ இதோட இந்த டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்ட 30 கேள்விகளுக்குமான விடைகள் முடியுது. இந்த 30ல் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக விடை அளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் மனசு சுதந்திராதீங்க. நிச்சயமாக அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் இதுலேயே நீங்கள் நல்லாவே பண்ணியிருப்பீங்க. இன்னும் அடுத்தடுத்து கட் ஆஃப் வரும்போதெல்லாம் அந்த கட் ஆஃப் உள்ளாடி நம்ம மார்க் இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிடும். மேத்ஸில் ஒரு சிலருக்கு குறைஞ்சிருந்தா கூட மற்ற சப்ஜெக்டில் மார்க் எடுத்துப்பீங்க. இன்னும் சிலர் மேத்ஸ்லேயே நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க் என்ன வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உங்களோட இந்த 30 கொஷினில் எத்தனை சரியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதில் இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம அதை அடுத்தடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.